Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய போயம் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க 10th ஸ்டாண்டர்ட் போடுங்க அப்படினு சொல்லிட்டு 9th கம்ப்ளீட் பண்ணாம எப்படி 10th க்கு போறது. 9th வந்துட்டு நம்ம போயம் சப்ளிமெண்டரி இதுவும் என்னன்னா ரொம்பவே முக்கியம். அதனால நம்ம 9th போயம் சப்ளிமெண்டரி முடிச்சிட்டு நம்ம வந்துட்டு 10th பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படினா நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். poem 1 Stopping by Woods on a Snowy Evening அப்படிங்கக்கூடிய இந்த போயமோட ஆத்தர் யாரு அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றின இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். இவர் வந்து 1874 பிறக்கிறாரு, 1968 வந்துட்டு இறந்து போறாரு. இவர் ஒரு அமெரிக்கன் பொயட். ஓகேவா? இவர் ஒரு அமெரிக்கன் பொயட். எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 26th மார்ச், முன்னாடி வந்து இயர் மட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ 26th மார்ச் 1874 பிறக்கிறாரு. இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 40 வருஷத்தை பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாத மாதிரி தான் என்னன்னா கழிக்கிறாரு. அதாவது இவர் ஒரு ஆத்தரா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இவர் வந்துட்டு 4 புலிட்சர், ஓகேவா, புலிட்சர் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொயட்ரியில 4 புலிட்சர் பிரைசஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜான் எஃப் கென்னடி, பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியோட இனாகிரேஷன்ல ஸ்பெஷல் கெஸ்டாகவும் என்னன்னா இருந்திருக்கிறாரு. ஸோ பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி இனாகிரேஷன்ல ஸ்பெஷல் கெஸ்டா இருந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஃப்ராஸ்ட் வந்து என்னன்னா அன்அஃபிஷியல் பொயட் லாரெட்னே சொல்லலாம். லாரெட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்னன்னா ஒரு அன்அஃபிஷியலான ஒரு பொயட் லாரெட்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஃபேமஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா த ரோடு நாட் டேக்கன் அப்படிங்கிறது, அடுத்ததாக வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், இது எல்லாமே என்னென்னா இவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க். ஓகேவா? இது வந்துட்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி காமனாக பொதுவாக கொடுத்துருக்குறாங்க. போயமா ப்ரோஸா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்துட்டு இந்த 4 இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு அவர்கள், அதாவது நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இவர் வந்துட்டு என்னென்னா ராபர்ட் ஃப்ராஸ்டோட இந்த போயம் நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம்ல, ஸோ இந்த போயமில் இருக்கக்கூடிய 2 லைனை வந்துட்டு இவருடைய டெஸ்கில் வந்துட்டு எப்போதுமே வச்சிருப்பாராம். அதை வந்துட்டு நல்லா பிளாக் லெட்டர்ஸில் எழுதி அவருடைய டெஸ்கில் எப்போதுமே வச்சிருப்பாராம் ஜவஹர்லால் நேரு அவர்கள். எதனால அப்படின்னா அந்த 2 லைன்ஸ் வந்துட்டு இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின எந்த போயம் அப்படிங்கிறது முக்கியம், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங், இந்த போயம்ல உள்ள 2 லைனை வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த 2 லைன் என்ன அப்படின்னா அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கக்கூடிய இந்த 2 லைனை தான் என்னன்னா வச்சிருக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளாசரி, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொயர். கொயர் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரேஞ்ச், அதாவது வித்தியாசமாக இருக்கிறது, தனித்துவமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது நம்ம கொயர் அப்படின்னு சொல்லுவோம். தனிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம், தனியாக இருக்கிறது. அடுத்ததாக உட்ஸ். உட்ஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு மரக்கட்டைன்னு தெரியும்ல. ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா அண்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் கவர்டு வித் த திக் க்ரோத் ஆஃப் ட்ரீஸ், அதாவது நல்லா ரொம்ப திக்காக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மரங்களால் சூழப்பட்ட ஏரியாவை உட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹார்னஸ். ஹார்னஸ் அப்படின்னா ஸ்ட்ராப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பை விச் எ ஹார்ஸ் இஸ் ஃபாஸ்டன்ட் டு எ கார்ட் ஆர் கேரியேஜ், அதாவது இந்த வண்டி இருக்குல்ல, குதிரை வண்டி இல்லைன்னா குதிரை இழுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த இதில் ஒரு குதிரையை ஸ்ட்ராப் அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இழுத்து கட்டுறோம்ல, ஸோ கட்டப்படுறதுல அந்த இதை வந்துட்டு ஹார்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ குதிரையை வண்டியிலையோ இல்லை அது இழுக்கக்கூடிய அந்த இழுவையிலையோ நம்ம வந்துட்டு பிடிச்சி கட்டுறது தான் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஃப்ரோசன். ஃப்ரோசன் அப்படின்னா என்னென்னா ஐஸ், அதாவது நல்லா ஃப்ரோசன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு அந்த மாதிரி இது. ஓகேவா? ஸோ ஐஸ் ஃபார்ம். அடுத்ததாக ஸ்வீப். ஸ்வீப் அப்படின்னா டு மூவ் ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி, அதாவது வேகமாக ஸ்மூத்தாக மூவ் ஆகிறத ஸ்வீப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டவுனி அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக பஞ்சுன்னு இருக்கிறத, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி, சாஃப்டாக பஞ்சுன்னு இருக்கிறத டவுனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளேக் அப்படின்னா எ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்னோ ஃப்ளேக், அதாவது சின்ன சின்ன பீஸாக ரொம்ப ஷார்ப்பாக வந்துட்டு ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை பனிக்கட்டிலேயே ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக
அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோயிங், ஐடென்டிஃபை த சீசன் இன் திஸ் லைன்ஸ். ஸோ இந்த 2 லைனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை வந்துட்டு ரீட் பண்ணி பாருங்க. He will not see me stopping here to watch his woods fill up with snow. ஸோ ஸ்னோ அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு வந்திருக்கு. ஸ்னோ அப்படிங்கிறது நமக்கு விண்டர் சீசனில் வரக்கூடியது. அப்போது விண்டர் சீசனுங்கிறத நம்ம இங்கே வந்துட்டு ஆன்சராக கொடுக்குறோம். அடுத்ததாக பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கொயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஸோ இந்த இடத்துல உள்ள ரைமிங் வேர்டு என்ன? கொயர், அடுத்து நியர் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. பொயட்டிக் டிவைஸ் அப்படிங்கிறது, அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்லைனா இந்த லைன்ஸில் உள்ள பொயட்டிக் டிவைஸ் என்ன அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகேவா? அதனால் பொயட்டிக் டிவைஸ்னால் என்னங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், வாட்ச் ஹிஸ் வுட்ஸ். இதில் உள்ள அல்லிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. அல்லிட்ரேஷன் அப்படின்னா நமக்கு அந்த முதல் எழுத்து ஒன்றி வருவது, நம்ம மோனை எதுகை அதெல்லாம் படிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு ஒன்று போல் இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ட்டு இதில் டபிள்யூ, வுட்ஸில் டபிள்யூ வந்துட்டு ஒன்று போல் இருக்கிறனால நம்ம இதில் இருக்கக்கூடிய பொயட்டிக் டிவைஸ் அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்ததாக பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன்னா அந்த சென்டென்ஸில் ஒரு நான் ஹியூமன் திங்ஸை ஹியூமன் திங்ஸ் சொல்லி இது பண்றத பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயிரற்ற பொருளை நம்ம உயிருள்ள பொருள் மாதிரி ஏற்றி கூறுவது அப்படின்னு சொல்லலாம் பர்சனிஃபிகேஷன்ல. லைன்ஸ் பாருங்க, டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கொயர் அப்படின்னு சொல். அதாவது மை லிட்டில் ஹார்ஸ், இந்த இடத்துல என்னன்னா குதிரையை என்னோட குதிரை வந்துட்டு ஆடா ஃபீல் பண்ணும், திங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கியர்னா நம்ம பார்த்தோம்ல ஸ்ட்ரேஞ்ச் அல்லது ஆட் அப்படின்னு சொல்லிட்டு சினானிம்ஸ்ல பார்த்தோம். ஸோ அதுதான் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கொயர் அப்படின்னு. என்னோட லிட்டில் ஹார்ஸ் வந்துட்டு இதை வித்தியாசமாக பார்க்கும் அப்படின்னு, திங்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குதிரை திங்க் பண்ணுறது, அப்போ குதிரையை ஒரு பர்சனாக வந்துட்டு என்னென்னா அந்த இடத்துல பேசியிருக்காங்க. அதனால நம்ம வந்துட்டு இங்கே பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ரெப்படிஷன். ரெப்படிஷன் அப்படின்னா ஒரு லைன்ஸோ இல்லை வேர்ட்ஸோ திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அதை தான் நம்ம வந்துட்டு ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த 2 லைனும் ரிப்பீட்டடாக, அந்த லைன் ரிப்பீட்டடாக இன்னொரு தடவை வந்திருக்கனால இதை நம்ம ரெப்படிஷன் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது இமேஜரி. இமேஜரி பாருங்க, இமேஜரி அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 5 சென்சஸ். ஸோ நம்மளோட 5 சென்சஸ், அந்த 5 சென்ஸில் ஏதாவது ஒரு சென்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதில் என்ன சென்ஸ் வருதுங்கிறத பார்க்கலாம். டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டு வாட்ச், வாட்ச் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்டு வந்துட்டு வருது. வாட்ச் அப்படிங்கிறது நம்ம பார்க்கறது. ஸோ நம்மளோட ஐஸ் வந்துட்டு இங்கே இன்வால்வ் ஆகுது. இதுவை நம்ம விஷுவல் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டைப்ஸில் பார்த்தீங்கன்னா விஷுவல் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நமக்கு இமேஜரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சென்ஸை வச்சு இன்வால்வ் ஆகிறனால இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இமேஜரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போயம் 1 பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் போயம் 2 எ பாய்சன் ட்ரீ அப்படிங்கக்கூடிய போயம் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.